Hi friends, good morning, happy Krishna Jayanthi. So இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். டைம் வந்து almost 9:30 ஆச்சு. மகாமகிக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு. அதனால அவங்க வந்து பெயிண்டிங்க்கு அதுக்கப்புறம் மகா பர்த்டேக்கு அவ மெனு பிளான் பண்றாளாம். அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன தெரியுமா? பூரி. பூரி. நான்வெஜ் வந்து பரோட்டா சிக்கன் ரைத்தா சப்பாத்தி ரைத்தா அப்புறம் வெஜிடேரியன் வந்து தோசை சாம்பார் இட்லி வச்சு ஓகே கேண்டிஸ் வந்து சரி யோசிச்சு எழுதி வை சரியா அம்மாக்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் நீங்கள் வந்து ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி சொல்லிடுங்க ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா ஓகே ஓகே ஆமாம் நீ ஒழுங்கா உட்காரு ஏன் இப்படி உட்காந்துருக்க நான் காலையிலே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸர் தான் எடுத்தேன் அதனால் ஃபுட் ப்ராசஸரில் பூரி மாவு பிசைஞ்சிட்டு வெங்காயத்தையுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன் இதிலே போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சாச்சு நான் அப்போ வந்து நம்ம வந்து குயிக்காக பூரி மசாலா பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அஃபீஷியல் கிருஷ்ண ஜெயந்தி விஷஸ் ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்திருக்கு அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நான் வந்து டெல்லி போயிருந்தேன்ல அந்த டைமில் எனக்கு இதே மாதிரி தான் வந்துச்சு அது ஒரு ஃபங்க்ஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஒரு பிம்பிள் வந்துச்சு அதுக்கப்புறம் லிப்ஸ் வந்து வீங்கிடுச்சு நேற்று ராத்திரி இதே தான் நடந்துச்சு ஸோ இங்கே பாருங்க லிப்ஸ் வந்து வீங்கி இருக்கு இது வந்து நல்ல வலிக்குது ஆக்சுவலி ஸோ நான் என்ன சொல்ல காலையில் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது லிப்ஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வீங்கி இருக்குது ஆனால் நல்ல பெயினாக இருக்கா ஸோ சதீஷ் ஹாஸ்பிட்டல் போய் கட் பண்ணி விட்ருவோமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஏற்கனவே வீங்கி இருந்ததை விட கொஞ்சம் அமுங்கி இருந்துச்சு அதனால நீ ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் ஸோ சதீஷ் வந்து இந்த மெடிசன் வாங்கிட்டு வந்தாங்க ஈச் தமோல் கிளிசரின்னு இதை வந்து காட்டனில் வச்சு இதில் வச்சா இந்த பிம்பிள் வந்து பர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நல்லாவே வீங்கியிருக்கு ஓகே பார்ப்போம் அதனால் இப்போ அதை தான் பண்ண போகிறேன் காட்டன் எடுத்துகிட்டு வரேன் என்னால் ஆக்சுவலி அந்த இங்கே தானே பிச்சு வச்சேன் டெல்லியில் நடந்த அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மெடிசனை பற்றி கூகுளில் பார்க்கும்போது இது வந்து இந்த பாக்டீரியல் க்ரோத்தை வந்து இதாகும் இந்த மாதிரி பிம்பிள்கெல்லாம் போடக்கூடியதுன்னு போட்டிருந்தாங்க
ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகலைன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். கிருஷ்ண ஜெயந்தி டைமில் இப்படி வந்ததும் கடுப்பாக இருக்குது. நான் குளிச்சுட்டேன். இனி வந்து குட்டீஸை வந்து குளிப்பாட்டிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பட்டுப்பாவடை மட்டும் போட்டு விடலான் இருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி ஒரு 1/2 hour வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இதை அப்படியே வச்சுட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு இனி போய் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். ஓகே, மேபி இதில் இந்த சரி இதை அப்படியே வச்சுட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாமகி ரெடியாக போகிறாங்க. பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, 2 பேர் வாங்க. இனிமேல் ஓகே, குட்டீஸ் குளிச்சுட்டு வர முன்னாடி அவங்களுக்கு வந்து பட்டுப்பாவடை எடுத்துகிற போகிறேன். ஸோ பட்டுப்பாவடை எங்கே வச்சேன்? ஓகே, 2 பேருக்கும் மேட்சாக செட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டுப்பாவடை தான் போட போகிறேன். இது அனுஷாவோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போட்டதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ராதா. ஹாய் பெரிய ராதே. சரி, கொஞ்சம் போஸ் எல்லாம் கொடுங்க அம்மாக்கு. சுத்துங்க, நமக்கு தெரிஞ்சது நம்ம சுத்துறது. அப்புறம் ஜம்ப் பண்ணுங்க.
சண்டை போடாமல் சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து நான் செய்யலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஆரிய பவனில் வந்து 2 மீல்ஸ் வாங்கிட்டோம். ஸோ அதான் குட்டீஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பக்ஷணம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சதீஷ் ஃபஸ்ட்டு கடையிலேருந்து சாமிக்கு பூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். நெய் வந்து வெண்ணெய் என்கிட்ட குறைவாக தான் இது இருந்துச்சு, க்ரீம் எடுத்து வச்சது. அதனால் நான் வெண்ணெய் பண்ண முடியல. அதனால் இங்கே லோக்கலில் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா வெள்ளை பட்டர், இந்த சுத்தமான வெள்ளை பட்டர் கிடைக்கும், அது வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் நெய்யும் தீர்ந்துடுச்சா, அதனால் சதீஷ் வந்து நெய்யும் வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் லோக்கலில் ஒரு கடையில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து அரௌண்ட் 3:15 ஆச்சு. நான் இப்போ தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவள் வரட்ட போகிறேன், அதுக்கப்புறம் வடை போட போகிறேன், மெதுவடை, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு ஒரு பாயாசம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெண்ணெயும் வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப 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 சிம்பிளாட்டு தான் இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து செய்ய போகிறேன். அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவள் வந்து நனைய போட்டு வச்சாச்சு, தண்ணியில் ஊற வச்சு அந்த அந்த இதாக ஊற விடுவோம்ல, அது ஊற விட்டு சாஃப்டாகி இருக்குது. மெதுவடைக்கு வந்து உளுந்து வந்து ஊற போட்டிருக்கேன். இனி ஒரு 1/2 அன் ஹவரில் இதை அரைச்சிடலாம். அடுத்து கிஸ்மிஸ்ஸு, சுக்கு பொடி, நெய், ஏலக்காய் எசன்ஸு, கேஷ்யூநட்டு, பால், வெல்லம், சுகர் இவ்வளவும் எடுத்து வச்சாச்சு. வெண்ணெய் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் ஜவ்வரிசி போட்டு 2 விசில் 2 to 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இது அடங்கினதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் பாயாசம் தான், ஒரு சிம்பிளான பாயாசம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவள் வந்து பண்ண போகிறேன். ஸோ பலகாரம் பண்ணுறதுக்கு என்னோடய பிரான்ஸ், அந்த வெண்கலம் தானே, வெண்கல பாத்திரம், கடாய் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த பாத்திரத்தில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு அதை எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஒரு 2 கப்பு போல் அவல் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு உங்கள் தேவைக்கு தக்கன, நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், ஒரு 1.5 கப்பு போல் வெல்லம். இந்த வெல்லம் வந்து வடிகட்ட தேவையில்லை, ஏன்னா வந்து இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்காகி, நமக்கு தெரியும்ல, நல்ல கொஞ்சம் தலை கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவளை போட போகிறோம். ஸோ இப்போவே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அதாவது இந்த பாகை வந்து கொஞ்சம் மூக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். கொஞ்சம் நல்ல முத்தி வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது ஒரு கம்பி பாகு, அந்த மாதிரி பாகு பதம் வர்ற வரைக்கும். கரெக்ட், அதுதான் கரெக்டான வேர்டு, பாகு பதம். அது வர்ற வரைக்கும் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் வெல்லம் வந்து நல்ல ஒரு பாகு பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இதில் அவல் ஆட் பண்ண போகிறோம். நான் அவலை வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதனால் சாஃப்டாக இருக்குது. அந்த அவலை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவல் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவள் வந்து ரொம்பவும் ஊறிடாமல், ஏன்னா வந்து இந்த பாகையும் அதை அப்சர்வ் பண்ணும். அதனால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, இனி இதை வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். மெயின் இது வந்து இந்த ரெசிபியோட பேர் அவள் வரட்டுறது, அதனால இப்போ வந்து நல்லா வரட்ட போகிறோம். இதுக்கு வந்து நல்ல இந்த உருளி அந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அவல் வந்து நல்லா வரட்டியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட அந்த சர்க்கரை பாகை வந்து அவல் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை மாதிரி ஆகிடுச்சு. இந்த டைம்லேருந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து நம்ம நெய் வந்து பொரிச்சு விடுறதுக்கு மொத்தம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப நெய் தேவையில்லை. இந்த இதில் வந்து நான் வெறும் அவல் அதுக்கப்புறம் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ தேங்காய் இருந்துச்சுன்னா அது துருவின தேங்காயும் நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நானும் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும்ல அது. ஸோ தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. பட் இந்த மாதிரி ட்ரை இந்த டெசிகேட்டடு கொப்பரை அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ அவல் நல்லா வரட்டியாச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் எசன்ஸ் ஒரு கொஞ்சம் ட்ராப் விடுறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே வந்து இது வந்து கடக்கட்டும் கொஞ்ச நேரம். இனி வந்து நெய்யில் கேஷ்யூநட் கிஸ்மிஸ் மட்டும் வறுத்து போட்டுடலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிருக்கேன். இது வந்து அந்த பாயசத்துக்கும் சேர்த்து தான், அதனால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நெய்யில். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம கிஸ்மிஸ் போட போகிறோம். ஏன்னா இது கூடயே சேர்த்து போட்டோன்னா முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை ஆகாது, கிஸ்மிஸ் வந்து கரிஞ்சு போயிடும். இது வந்து பாயசத்துக்கும் அதுக்கப்புறம் அவளுக்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுவோம். நீங்கள் அவள் வரட்டினதுக்கு வந்து தேங்காவை கீரி அதையும் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகே, இது கொஞ்சம் இப்போ கலர் எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் வந்து கிஸ்மிஸ் போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அவல் வரட்டினதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல பாதியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். மிச்சம் வந்து பாயசத்துக்கு. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் வரட்டி ரெடி. அவல் வரட்டியது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அல்வா மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு க்ளோஸ் லுக் தரேன். ஓகே, அவள் வரட்டினது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வந்து வேக வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன், அதனால இது வெந்தாச்சு நல்லா. இப்போ வந்து பாயசம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தா கொஞ்சம் குழஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜவ்வரிசிக்கே அந்த பதம் உண்டு தெரியுமா, அதில் உள்ள அந்த ஸ்டார்ச் எல்லாமே வெளியே வந்துடும். சீனி போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து சுகர் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடும். ஸோ இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவைக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஜவ்வரிசியும் சுகரும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம பால் விட போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்ல இதுவும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் ஒரு பாகு ஸ்டேஜ் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சுகரும் ஜவ்வரிசியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் விட போகிறோம். அடுப்பு வந்து ஆனில் இருக்கும்போதே நான் ஏன் விடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் கூல் ஆனதுக்கப்புறம் கூட விடலாம். ஏன்னா வந்து ஹாட்டாக இருக்கும்போதே பால் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திரிஞ்சு போயிடும் பால். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் தேவைக்கு தக்கன.
எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோகானோ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ஜவ்வரிசி பாயசம் இது வந்து கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும். இதில் வந்து மில்க் மேட் இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க் மேட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம்னா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, அப்புறம் என்கிட்ட இந்த சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதனால் அதில் 2-3 ட்ராப் விட போகிறேன் அந்த வாசனைக்கு. குங்குமப்பூ அந்த வாசனை, இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றும் போது நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ குங்குமப்பூ ஊற்றியாச்சு, குங்குமப்பூ எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றியாச்சு. அதே மாதிரி ஏலக்காய் எசன்ஸ் விட்டுறேன். ஸோ ஏலக்காய் வந்து பொடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த எசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த வாசனை வந்து கொடுத்துரும். அப்படி ஒரு ஏலக்காய் வாயில் தட்டுப்படாது, ஆனால் அந்த வாசனை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எசன்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயசத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு அதெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இது கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும், அதனால் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிள் பாயசம், ஆனால் ஜவ்வரிசி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பாயசம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ஜவ்வரிசி பாயசமும் ரெடி. யார் தந்தா? அம்மா கொண்டு வந்தாலோ? அம்மா கொடுத்துட்ருக்கா. அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கா? சீடை, உப்பு சீடை, இனிப்பு சீடை, ரவை லட்டு, அவல், தட்டை, முறுக்கு, தேங்குழல், 5 பலகாரம் பண்ணியிருக்கு. 6. சூப்பர். அப்பா என்ன செய்யா? அப்பா பழைய வெளியில் இருக்கு. கத்திரி வேணுமா? அம்மா வந்து வடை சுட்டுட்டு இருக்கா, அங்க அப்பா வந்து பழைய பொருளாக எடுத்துட்டு இருக்கா. செஞ்சு முடிஞ்ச நம்ம சாமிக்கு எல்லாம் வச்சிடலாமா? நாமி 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 வடை. யம்மி வடை வச்சிருக்கேன் அம்மா. சராட்சி வந்து தட்டை, முறுக்கு, சீடை, அவல் அதெல்லாம் செஞ்சிருக்கா. அதெல்லாம் செஞ்சிருக்கா. உங்களுக்கு பிடிச்ச வடை, அப்புறம் என்னது பாயாசம், அப்புறம் வெண்ணெய், பட்டர். வெண்ணெய் கிருஷ்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராதைகளுக்கும் பிடிக்கும். சரி வாங்கி வா, நம்ம சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சோம். அம்மா மிச்சம் உள்ளது 2வது அம்மா. பாயசம், இங்க பாரு வடை, அதுக்கப்புறம் இங்க பாரு தலிக்க சூப்பரா அவல் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நெய் மட்டும் தான் இந்த எல்லாத்தையும் இந்த தட்டத்தில் எடுத்து வச்சுருவோமா? மகா குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க வீட்டு கிருஷ்ணராத சிலைய வந்து இது பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? butter.
கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்? பட்டர் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எடுக்க கூடாது, சாமிக்கு வச்சுட்டுதான். சரியா? தள்ளிக்க. எங்களோட இந்த வாட்டி கிருஷ்ண பக்ஷணம், கிருஷ்ணருக்கு வச்ச பக்ஷணம் வந்து வடை, பாயசம், வெண்ணெய், அவல். எலி கொறுப்பு அப்படிதானே மகி? நீ சுண்டலி இல்ல, அதனாலதான் நீ அது கரெக்டா சொல்லும். அவ சுண்டலி பத்தியா? நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாதத்தை போட்டுட்டு அப்புறம் விரல். மை பார்த்து போ. கிருஷ்ணா நடக்குறாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? நடக்காங்க. அம்மா நான் டாட்டா பண்ணுமா? அம்மா நான் இல்ல தொடாத, காயிடும். மாலை இருந்தாலும் மாலை தூக்கி நட. மாலை ஒரு நாள் காலை வச்சு வச்சேன், நான் வீடியோ பார்த்தேன். கிருஷ்ணா எங்க இருக்கு? ஏ மகி மகா ஓடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இதோடு இன்னைக்கு vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.